சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தனியார் மண்டபத்தில் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் அனகாபுத்தூர் பகுதி உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் பம்மல் வியாபாரிகள் சங்கம் சார்பாக இணைந்து உணவு பாதுகாப்பு முகாம் நடைபெற்றது. இதில் உணவு பாதுகாப்பு அதிகாரி விஜய் பிரபாகரன் தலைமையில் பம்மல் உணவுப் பொருள் வணிகர்களுக்கான உரிமம் மற்றும் பதிவு விண்ணப்பிக்க முகாம் பயிற்சி நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள ஓட்டல் உரிமையாளர்கள் அனைத்து வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியபோது சமையல் எண்ணெய், மறு சுழற்சி, பஞ்சு மிட்டாய், மாமிசம் போன்றவைகளில் கலர் பவுடரை தவிர்க்கவும், உணவு பண்டங்களை தூய்மையாக வைக்கவும், நுகர்வோர்கள் பாதுகாப்புக்காக இருக்கும்படி பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பம்மல் வியாபாரிகள் சங்கம் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன், பம்மல் வியாபாரிகள் சங்கம் பொதுச் செயலாளர் பாலசேகர், பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் குப்பசாமி, இணை செயலாளர் MT உமாபதி மற்றும் அரசு அதிகாரிகள், ஓட்டல் உரிமையாளர்கள், வணிகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எனக்கே ரொம்ப பெரிதாயிடுச்சு. தண்ணி தான் கிடப்பாங்க, இதை எப்படி சாப்பிடுறது செய்முறைகளும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க முடியும். கரெக்டா? உணவு பாதுகாப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு உணவு மனிதர்களால் உண்ண தகுந்த உணவுன்னு அதுக்கு ஒரு சான்று கொடுத்து அந்த உணவு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த தேவையை அது பூர்த்தி செய்யணுங்க. புரிஞ்சுதா? புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வரைக்குமே இருக்கும். ஒரு உணவு, அதாவது சத்து மாவுன்னு எடுத்துக்கோ. சத்து மாவோட பயன் என்னங்க? சத்து கொடுக்கணும். கரெக்டா? இப்போ இந்த சத்து மாவு அந்த மாவுல உள்ள சத்துக்களை அப்படியே கொடுக்கணும் அப்படின்னா இந்த சத்து மாவை நம்ம எப்படி கையாளணும்? தூய்மையாக கையாளணும். அதற்கான சேமிச்சு வைக்கணும், ஈரப்பதம் இல்லாத இடத்துல சேமிச்சு வைக்கணும். இது எல்லாமே செஞ்சு இந்த சத்து மாவை சேமிச்சு வச்சாதான் இந்த சத்து மாவை சாப்பிடும் நபருக்கு இதோட சத்துக்கள் போய் சேருமா? சப்போஸ் இந்த சத்து மாவை நான் திறந்த வெளியில வச்சிடுறேன், அதுல ஒரு பூச்சியோ புழுவோ வளர்ந்துருச்சு. இப்போ நீங்க அதை எடுத்து நல்லா ஜடிச்சு சுத்தம் செஞ்சு வேற தப்பால போட்டு இதுக்கப்புறம் இந்த சத்து மாவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கான சத்து போய் சேருமா? சேராது. ஒன்று நோய் நொடியை ஏற்படுத்தும். அப்படி நோய் நொடியை ஏற்படுத்தவில்லை அப்படின்னா அதோட சத்துக்களாவது குறைந்தபட்சம் போய் சேராம இருக்கும். கரெக்டா? அப்போ உணவு பாதுகாப்புனா என்னன்னா, ஒரு உணவு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதோட தேவை, அதோட பயனை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் முழுமையா சேர்த்து அதை பூர்த்தி செய்யணுங்க. இப்போ இந்த உணவு முடியா இருக்கலாம், நகமா இருக்கலாம், டேண்ட்ரஃபா இருக்கலாம், நம்ம சட்டையோட பட்டனா இருக்கலாம், சட்டை கிழித்த சட்டையோட பகுதியா இருக்கலாம், இல்ல நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் கிழிப்போம் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் பேப்பரோட உண்டா தொழில் செய்பவர்களுடைய முதன்மையான கடமை உணவு பாதுகாப்பு. இப்ப யாராவது உங்ககிட்ட உணவு பாதுகாப்புனா என்னன்னு கேட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உணவு